நான் இந்த கண்டித்தலை அல்லது உங்களுக்கு புத்தி சொல்லுதலை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதை என்னுடைய உணர்வு எழுச்சியின் வரக்கூடிய வன்மமாக இருப்பதில்லை, என்னுடைய கோபத்தின் வெளிப்பாடு அல்ல, என்னுடைய ஆதங்கத்தை தீர்த்து கொள்வதற்கான இடம் அல்ல, அது உங்களை குற்றவாளி ஆக்க வேண்டும் என்று நான் எப்பொழுதும் அந்த விஷயத்தை நான் சொல்லுவதில்லை என்பதுதான் பவுலுடைய முதல் ஆரம்பம். இந்த பத்தியில ஆரம்பிக்கிறார். அப்ப அவர் இந்த கண்டித்தலை எவ்விதமாக அவர் பயன்படுத்தவில்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம் கண்டித்தலை நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்துகிறோம், மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்காக கண்டிப்பை பயன்படுத்த வேண்டுமே ஒழிய நம்முடைய ஆதங்கம், நம்முடைய உணர்வுகள், நான் யார் மேலேயும் என்னால் கோபத்தை காட்ட முடியல, எனக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட நான் கோபத்தின் வழியாக கண்டிப்பை காண்பிப்பேன் என்றால் அதற்கு பேர் கண்டிப்பு அல்ல, நாம் பழி வாங்குகிறோம். திட்டிவிட்டு நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும், அப்பா மனசில் இருக்கிறத பேசிட்டோம்யா. ஆனால் மனுஷன் என்ன யோசிக்கிறாரு, அது எனக்கு கவலையை தருகிறது. நம்முடைய உணர்வுகளை, ஆதங்கத்தை தீர்த்து கொள்ளுகிற இடமாகவே டிசிப்ளினிங்கை வைத்திருக்கிறோம்.